Hi friends, welcome to my channel தாய்மடி. இந்த வீடியோவில் ஹோம்மேட் cerelac பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க திட உணவுகளை சாப்பிட தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் ஹோம்மேட் cerelac பவுடர் உங்கள் கையாலேயே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலையே தயார் பண்ணுறதுனால சுகாதாரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சத்தான உணவை குழந்தைக்கு கொடுத்த ஒரு திருப்தியும் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுனால ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. இப்போ cerelac பொடி தயார் பண்ணுறதுக்காக துவரம்பருப்பு 20 கிராம், பாசிப்பயிறு 20 கிராம், பச்சைப்பயிறு 20 கிராம், பொட்டுக்கடலை 20 கிராம், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் 20 கிராமில் 3 பங்கு அளவு, அதாவது 60 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். பொரிச்ச கடலையும் ஜீரகத்தையும் தவிர பாசிப்பயிறு, துவரப்பருப்பு, அரிசி, பச்சைப்பயிறு இது நாளையுமே தனித்தனியாக நல்லா கழிஞ்சு காய வச்சு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கழிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு பாசிப்பயிரை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கழிஞ்சுக்கலாம். இப்படி நல்லா கழுவி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டத்தில் எடுத்து வச்சு வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு தட்டத்துலேயும் ஒவ்வொன்றா இதே மாதிரி நல்லா கழுவி தட்டத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஈரம் நல்லா ட்ரை ஆகணும். நார்மலாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். பாருங்கள், இதே போல் அடுத்தது அரிசியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில டைமில் அரிசி பருப்புகள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கல், அதாவது கண்ணுக்கு ஈஸியாக தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன கல்லுகள், டஸ்ட்டு எல்லாமே வரும். ஸோ நீங்கள் நல்லா கழுவி அதை தனித்தனியாக ஒரு தட்டத்தில் வச்சு காய வைக்கணும். அதே போல் காய வைக்கும் போதுமே மண், டஸ்ட்டு அது மாதிரி எதுவுமே படாத இடத்துல வச்சு நல்லா காய வைங்க. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் சீட், அதாவது பாலித்தீன் கவருக்கு எது இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட காய வச்சுக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி செய்ய போகிறோம். ஸோ மண்ணை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஸோ மண், டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகாத இடத்துல நீங்கள் வச்சு நல்லா காய வச்சு எடுக்கணும். இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு வகைகள் மட்டும் வச்சு தான் cerelac தயாரிச்சிருக்கிறேன். நீங்கள் வேணால் நவதானியங்கள் எல்லாமே நிறையா இருக்குல்ல, அது எந்த தானியங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி இதே மாதிரி நீங்கள் cerelac செய்யலாம். இப்போ அரிசி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இதனாலையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம். பொட்டுக்கடலையுமே ஜீரகத்தையும் கழுவ வேண்டியதில். ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக வறுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காய வைங்க. நல்லா சரசன்னு பழைய ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ 2 நாள் நல்லா காய வச்சுருத்தாச்சு. பாருங்கள், பழைய ஸ்டேஜுக்கு நல்லா உதிரியாக காஞ்சிருச்சு. அதாவது சுத்தமாக ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போவும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, சின்னதாக கல், தூசி இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வடக்கல்ல வச்சு அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகு விட்டுறாதீங்க. அப்படியே மெதுவாக மீடியம் ஹீட்லேயே மெதுவாக தொலைவி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேவே எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுக்கலாம். செப்பரேட்டாக ஒரு தட்டத்தில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு அடுத்ததாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிரை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி கருக விட்டுறாதீங்க, எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ஒன்றவே எடுத்துடலாம். அடுத்ததாக பாசிப்பயிரையும் போட்டு வறுப்பட்டு எடுத்துக்கலாம். சேம் இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனவே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துவரப்பருப்பை அடுத்தது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் வடக்கல்ல 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு அந்த பொரிச்சுக்கடலை 20 கிராம் எடுத்து வச்சுருலங்க, அந்த பொரிச்சுக்கடலையுமே இது கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இல்லை லைட்டாக ப்ரௌனிஷ் வரணும். பாருங்கள், இப்படி நல்லா ஓட்டி விட்டு இப்போ லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தோடனவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுக்கா போட்டுருங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இது மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கரிஞ்சிராமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வைக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஹீட்டு போகிற அளவுக்கு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம்.
பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஹோம்மேட் செர்லாக் மிக்ஸ் தயாராகிருச்சுங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, காய வச்ச பிறகு கல்கள் ஏதாவது தூசி இருக்குதாங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி வறுக்கும்போது தனித்தனியாக வறுக்கணும். அதே மாதிரி கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா உப்பு மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இதில் மாவுச்சத்து புரதம் அதிகமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் கிடைக்கும். கொடுத்த உடனே எனர்ஜியும் கிடைக்கும். உங்கள் குழந்தையோட உடல் எடையும் அதிகரிக்கும். ட்ராவலிங் டைம்லையும் கூட இந்த செர்லாக் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இளஞ்சூடாக இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.